ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு ஷாப்பிங் விலாக் தாங்க. ஆமாங்க, நியூ இயர் பிறந்துருச்சு. பிறந்த உடனே சர்ப்ரைஸாக எனக்கும் ஒரு நியூ இயர் கிஃப்ட் வந்து கோல்டுலே கிடச்சிருக்குங்க. அதுவும் எங்கே அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, ஜிஆர்டியில் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழித்து நான் ஜிஆர்டிக்குள்ளே நுழைஞ்சிருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நான் வந்து சிட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்துட்டு வரேங்க. அதில் வந்து நான் சிட்டு போட அப்படின்னு ஆரம்பித்ததே நம்ம ஜிஆர்டியில் தான். ஸோ நானும் வந்து ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஏதாவது மாற்றிருப்பாங்க, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் சிட் ஸ்கீம் அப்படின்னு நினச்சிட்டு போவேன். பட் எனக்கு அந்த சிட் ஸ்கீம் மட்டும் என்னமோ இவங்ககிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க ஒரு 2-3 வருஷமாக. பட் இந்த தடவை ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கங்க அந்த சிட் ஸ்கீமில். அது என்ன அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வைர நகைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபரே போட்டிருந்தாங்க. எனக்கு இன்னும் டைமண்டில் வந்து ஒரு ஸ்டட்டு மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக அது வந்து எனக்கு வாங்கி தருவேன்னு என் ஹஸ்பண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னதும் அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்து வந்தது தான். ஆனால் உள்ளே நுழையிறப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மந்த் பட்ஜெட்டில் வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க அப்படின்னு சொல்லி ஒரு 5000 ருபீஸ் வந்து கையில் தர்றதா சொல்லியிருந்தாங்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி, வீட்டுக்கு உபயோகமான பொருள் எதுனாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீ ஏதாவது எடுக்கிறதுனா எடுத்துக்கோ அப்படின்னாங்க. என்னங்கய்யா டைமண்டுன்னு சொல்லிட்டு 5000 பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு தாங்க உள்ளே நுழைஞ்சேன். ஸோ இந்த வருஷம் வந்து ஜிஆர்டியில் வந்து அன்னைக்கு நான் போயிருந்தது ஜனவரி 5th சண்டேங்க. ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. ஸோ ஒரு 6 இயர்ஸ் பேக்குங்க, அதாவது கொரோனாவுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடிங்க. அப்போ வந்து இதே மாதிரி ஒரு யூ டைப் ஹாரம் வந்து அந்நேரம் வாங்கினோம். அப்போ கிராம் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 3500 சில்லறங்க. இன்றைக்கி அப்படியே கிராம் ரேட் டபுளாக இருந்தது, 7215 ரூபா. ஸோ அப்போ வந்து 18% வேஸ்டேஜ் கொடுத்து அந்நேரம் அந்த ஹாரம் எடுத்தோம். ஸோ இந்த நெக்லஸ்லாம் ரொம்ப பார்வையாக நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு 3லேருந்து 4 சவரனில் நெக்லஸ் இருந்தது. அதே மாதிரி ஹாரம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 7 சவரனில் இருந்ததுங்க. அடுத்து ஒரு நெக்லஸ் பார்த்துருந்தேங்க, 2 பக்கம் டூயல் 2 in 1 அப்படின்னு சொல்லி போத்தீஸில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தேன் லாஸ்ட்டாக. ஸோ அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கேயும் வச்சுருந்தாங்கங்க. இந்த பெண்ணட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க, அந்த பீகாக்லாம் வச்சு. இது வந்து ஹாரம் வந்து பார்க்க பார்வையாக இருக்குது பார்த்திங்களா, ஆனால் 7.25 சவரன் தான் இந்த ஹாரம் வந்து. நெக்லஸ் வந்து ஒரு 2.25 சவரனோ 3 கிட்ட சொன்னாங்கங்க. மொத்தமாக டோட்டலாக 11 சவரன் இந்த செட்டு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டுலாமே வந்து ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 23-24 அந்த ரேஞ்சில் தான் வருதுங்க. பட் இப்போ வந்து 20% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ் அப்படின்னு போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 4-6% வந்து வேஸ்டேஜ் குறையும். ஸோ இந்த 2 in 1 ஹாரம் வந்து கிட்டத்தட்ட 9 சவரன் வருதுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி ஹாரம்லாம் வந்து நீங்கள் ஜிஆர்டியில் எடுக்கிறப்ப நம்ம வந்து பேக் செயின் வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம ரோப் போட்டு எடுத்துக்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தங்கம் விற்கிற விலையில் பேக் செயினுக்கு வந்து ஒரு 6 கிராம்லேருந்து 1 சவரன் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா பெரிய ஹாரம்லாம் போடுறப்ப கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த வெயிட்டில் தாங்க நம்ம அந்த பேக் செயின் போட வேண்டியது இருக்கும். மினிமம் 6 கிராமாவது நம்ம போட வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு மணி கொடுக்கறதுக்கு பதிலாக அதுக்கும் வேஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் எதுக்கு வாங்கணும்? ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பழசு ஏதாவது போடுறீங்கன்னா அதில் உள்ள அந்த பேக் செயினை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹாரம் வாங்குறப்ப நீங்கள் அதோட பேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேக் செயின் மட்டுமே வந்து தனியாக வேறு கடைகளில் வாங்குறப்ப உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியானதிலே கிடைக்குங்க. ஒரு 7% வேஸ்டேஜ் 6% வேஸ்டேஜுக்கெலாம் நான் இந்த மாதிரி பேக் செயின் மட்டும் தனியாக வாங்கியிருந்திருக்கேன். ஸோ ஜிஆர்டியில் வந்து கலெக்ஷன்ஸுன்னு ஹாரம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஸோ இந்த முல்லை மொட்டு ஹாரம் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே உள்ளது ஹாரம் வந்து 5 சவரனும், மேலே உள்ள அந்த நெக்லஸ் வந்து ஒரு 2.5 என்னமோ சொன்னாங்கங்க. மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 8 சவரனுக்குள்ளே சூப்பரான செட் அமைஞ்சிருங்க. பட் இதோடைய வேஸ்டேஜ் வந்து இங்கே கொஞ்சம் கூட அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சதுங்க. 20% கிட்ட சொன்னாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம டைமண்ட்ஸ் ஸ்டட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குல்லங்க. ஸோ அங்கேயே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது எந்த கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையார் தாங்க. ஏன்னா பெசன்ட் நகர் பீச் போகிறப்ப தான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக்கில் தான் உள்ளே நுழைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 ஸ்டட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 4மே அரௌண்டு வந்து ஒரு 50,000 to 60,000க்குள்ளே வந்திருந்ததுங்க. ஸோ இஎஃப், ஐஎஃப், விவிஎஸ் 1 டைமண்ட் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க.
பட் டைமண்ட் வந்து பெர் கேரட் வந்து ஜிஆர்டியில் வந்து 95,500ன்னு போட்டு அதில் வந்து ஆஃபர் போட்டு 85,000க்கு போட்டிருந்தாங்கங்க பெர் கேரட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்ததும் வந்து ஹஸ்பண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஏதாவது எனக்கு தெரியாமல் ஏதாவது சேவிங்ஸ் எதுவும் வச்சுருக்கியா என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஜிஆர்டியில் எந்த சேவிங்ஸும் கிடையாதுங்க. ஆனாலும் அந்த ஆப் வச்சுருக்க தான் செய்வேன். ஸோ அதில் வந்து கோல்டு காயினுக்கெலாம் வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னா அந்த பாப்அப் காமிக்கும். ஸோ நான் அப்போ தான் சொல்லியிருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட்டை, இங்கே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும் கோல்டு காயினுக்கெலாம். இப்போ ஜான்வரி 6 வரையும் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஜான்வரி 5 தானே, காயினுக்கு எதுவும் வேஸ்டேஜ் இருக்காதுன்னு சொல்லி தான் அவரை கடைக்கிலே கூப்பிட்டு வந்திருந்தேன். பட் இங்கே வந்து நிஜமாகவே அந்த டைமண்ட் ஸ்டட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ எனக்கு ஜிஆர்டியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட பில் கால்குலேஷன் பார்த்திங்கன்னா அப்படியே கிளியர் கட்டாக இருக்கும். எவ்வளவு எது வேஸ்டேஜ் எவ்வளவு அந்த மாதிரி கிளியர் கட்டாக நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோ ரஷ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் சர்வீஸுங்கிறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 மில்லிகிராம்ஸ்லேருந்தே இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. டப்பா டப்பாவாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வந்து அந்த காசு அது மாதிரி அந்த தாலி சரடுலலாம் கோர்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ எனக்கு வந்து ரெக்டாங்குலரில் அந்த பார் மாதிரி சின்னதாக இருக்கும்ல அந்த மாதிரி கேட்டேங்க. 1 கிராமில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன 1/2 கிராம் வாங்க போகிறேன்ட்டு இப்போ 1 கிராமாக பார்க்குறேன் அப்படின்னாங்க. இருங்க எனக்கு அந்த பார் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் 1 கிராமில் இருந்தால் நம்ம கூட கொஞ்சம் தானே பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை மேடம் அது ஸ்டாக் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாரில் வந்து 2 கிராமில் தாங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜான்வரி 6 வரையும் வந்து காயினுக்கெலாம் வந்து எந்த வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இதில் தாங்க நான் போய் வாங்க போயிருந்தேன். இது தாங்க அந்த 2 கிராமில் தான் அந்த பார் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஸோ இதோடைய ரேட் அன்றைக்கி ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அப்படின்னா ஒரு 15,600 சம்திங் வந்திருந்ததுங்க. ஏன்னா வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது காயினுக்கு. ஸோ 3% ஜிஎஸ்டி மட்டும் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜிஆர்டியில் இப்போ என்ன சிட் ஸ்கீம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தாங்க, பேம்ப்ளெட் எல்லாமே அதே தான். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட்டிட்டு வர்ற அமௌண்ட் வந்து நீங்கள் மந்த்லி சேவிங் வந்து ஒரு அமௌண்ட்டாக பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ உள்ளதில் வந்து அமௌண்ட்டாகவும் வர வச்சுட்டு வருவாங்க, கிராம்ஸாகவும் வர வச்சுட்டு வருவாங்கங்க. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அப்படின்னு. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் எப்படின்னா நம்ம ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 நம்ம சிட்டு ஜாயின் பண்ணுறப்பே முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மாதம் வந்து பணம் கட்டிகிட்டே வரோம், ஒரு 10,000 கட்டிகிட்டே வரோம் அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு கிராமாவும் எடுத்து வைப்பாங்க, அமௌண்ட்டாகவும் வச்சுட்டே வருவாங்க. ஸோ நீங்கள் சிட்டு முடிஞ்சு நகை எடுக்க போகிறப்ப அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த 2ல் எது அதிகமான கிராம்ஸ் சேருதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து இந்த அக்குமுலேட்டட் வெயிட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் பேஸ்ட் எடுக்கிறீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜில் வந்து 50% தாங்க டிஸ்கவுண்ட். அதுவும் 18% வரையும் உள்ள நகைகளுக்கு தான் உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு 20% வேஸ்டேஜ் உள்ள நகைலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9% டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ 20ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி 11% வேஸ்டேஜ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து அன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கே நான் வந்து எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கோ அதுக்கு எடுத்துக்கிறேன்னிங்கன்னா 18% வரையும் எந்த வேஸ்டேஜும் கிடையாது. சப்போஸ் 20% இருந்தால் எக்ஸ்ட்ரா 2% மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரிடம்ஷன் டைமில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற நகையை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் எடுக்க போகிற நகைக்கு வந்து கம்மி தான் வேஸ்டேஜு, அப்போ 50% போட்டாலே நமக்கு வந்து சப்போஸ் ஒரு 12% தான் வேஸ்டேஜ் போடுறாங்கன்னா ஸோ பாதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து 6% வேஸ்டேஜ் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஆனால் அக்குமுலேட்டடான வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு லாபம் தான் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ ஜிஆர்டியில் தான் நான் சிட்டு போடுவேன், இல்லை ஜிஆர்டியில் சிட்டு போடலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. ஏன்னா நம்ம எடுக்க போகிறப்ப கிராம் ரேட் கூடியிருந்தது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பேஸ்டே எடுத்துக்கலாம். இல்லை அப்போ கிராம் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம வேல்யூ பேஸ்டுக்கு எடுத்துக்கலாம் நமக்கு. ஸோ ஒரு சின்ன பெனிஃபிட் வந்து போன தடவை இருந்ததோட இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இப்போ சிட்டு போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 11 மந்த் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து தீபாவளிக்கு ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ தீபாவளிக்கு நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ சிட்டு போட ஆரம்பிக்கிறது வந்து
ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். தீபாவளி அப்படிங்கிறப்ப கலெக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சிட்டு போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நியூ இயரை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த புது வருஷத்துக்காக அப்படின்னு சொல்லி 2025 வந்து ரொம்ப ஹாப்பியாக தொடங்குச்சுங்க. ஏன்னா மங்களன் மங்கள்லேயும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், ஜிஆர்டிலேயும் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். ஜிஆர்டியில் வந்து ஒரு கோல்டு காயின் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறதுல வந்து யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு கிவ் அவே கொடுக்குறதுல அவங்க நேமை வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மங்களன் மங்களில் வந்து சில்வர் தாங்க வாங்கியிருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன். அதே மாதிரி மங்களன் மங்களில் சில்வர் வாங்க போகிறீங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா அவங்களோட பில்டிங்கில் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அட்சய திதிக்கு ஒரு சூப்பரான சேவிங் பிளான் வந்து நான் வச்சுருக்கேங்க. அதாவது நம்ம ஒரு குண்டுமணி தங்கம் கூட நான் இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த அட்சய திதிக்கு நீங்கள் வாங்குறீங்க. அதுவும் என்னோடய வியூவர்ஸாக நான் கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பு மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா போதும். ஸோ அது எப்படி என்ன அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு கிவ் அவே வந்து நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸையும் நியூ இயர் அன்னைக்கு அவங்கவுங்க வீட்டை போய் சேர்ந்துருச்சுங்க. ஸோ புது வருஷத்து அன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே அந்த கிஃப்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ அவங்க எல்லாருமே எங்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் வழியாகவும் மெயில் வழியாகவும் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 4-5 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வழியாக மெயில் வழியாக அவங்க வாங்கின பொருளோட பில் எல்லாமே எனக்கு அனுப்பி வச்சு இது வந்து கரெக்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனா, வேறு ஏதாவது இந்த கடையில் இன்னும் கேட்கணுமா. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப தான் நிறையா பேருக்கு நிறையா டவுட்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு வீடியோவாகவே போடுறேங்க. டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்னெல்லாம் இன்னும் கிளியராக பில்லோடு சேர்த்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்கங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியில் தான் நிறைய கிளாரிஃபிகேஷன் வந்து நிறையா பேருக்கு போய் சேருது. கீப் ஆஸ்கிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி கீப் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். நீங்கள் வந்து லைக் பண்ணுறப்ப தான் அந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை போய் சேரும். ஸோ நிறைய பேர் இதை வந்து நிறையா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அதில் வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் அட்சய திதிக்கு தங்கம் வாங்குறீங்க. ஹாப்பி சேவிங்ஸ் இந்த ஹாப்பி நியூ இயர் 2025.